மருத்துவ படிப்பு பொது நுழைவுத் தேர்விற்கான கால அட்டவணையை இன்று தாக்கல் செய்யுமாறு இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் நடைபெறும் இந்திய மருத்துவ கவுன்சில் கூட்டத்தில் தமிழக மாணவர்கள் பாதிக்கப்படாத வகையில் தேர்வை நடத்த மருத்துவ கவுன்சில் தலைவரிடம் கோரிக்கை விடுக்கப் போவதாக சென்னையில் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அதன் துணைத் தலைவர் பிரமானந்தம் தெரிவித்துள்ளார். என்னுடைய பர்சனல் கருத்தை நான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய டியூட்டி. ஸ்டூடெண்ட்ஸுங்களை அவங்களுக்கு எது பெஸ்ட்ன்றதை நான் என்னுடைய வாய்ஸை நான் சொல்லுவேன். அதாவது இந்த கண்டக்ட் பண்ற எக்ஸாமினேஷன் சிலபஸை ஸ்டேட் சிலபஸ்ல இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதே நேரத்தில் இந்த ஸ்டேட் சிலபஸும் மீதி ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுங்களை பாதிக்கக்கூடாது. அதனால காமனா இருக்க சிலபஸை வச்சுட்டு அதுல கேள்வி கேட்டுட்டு கேட்கற மாதிரி இருந்தா இந்த வருஷம் பெட்டரா இருக்கும். இது எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் பண்ணோம்னா இது ரொட்டீன் டைத்தில் இல்லாத ஜூலைல போஸ்ட்போன் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு எனஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை தான் என்னுடைய கருத்தை நான் அஜெண்டால வரலன்னா கூட நான் பிரசிடென்ட் கிட்ட நான் இதை கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன்.